நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் மணி, அதாவது வந்து கரன்சியின் வரலாறு மற்றும் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து மனுஷனோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பணத்தோட நிறங்களும் அதோட உபயோகப்படுத்தும் முறையும் அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும்னா பண்டமாற்று முறைங்க. பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் மாற்று அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து நெல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோதுமை கொடுப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் மாம்பழம் விளையுது அப்படின்னு சொன்னால் நான் என் வீட்டில் இருக்க ஏதோ கீரை வகைகளோ காய்கறிகளோ கொடுப்பேன். இப்படி தான் வந்து அவங்க வந்து அந்த பண்டைய மாற்று முறை நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு தங்கம் உபயோகப்படுத்தும் முறை வந்தது. இந்த தங்கம் உபயோகப்படுத்தும் முறையிலையும் கூட யார்கிட்ட தங்கம் எவ்வளோ அளவு இருக்கோ அவங்க வந்து அந்த சமூகத்தின் அவங்க ஒரு மேல் தட்டில் இருக்காங்களா, கீழ்த்தட்டில், அடித்தட்டில், இப்போ நம்ம அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து உங்களுக்கு கோல்டு வந்த காலத்துலேருந்தே அந்த பிரிவினை வந்து இருக்குது. ஸோ யார்கிட்ட தங்கம் அதிகமாக இருக்கும் அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்றது தான். அந்த கோல்டை வந்து அவங்க வந்து உடச்சி கூட பயன்படுத்தினாங்க, சிறிதளவு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அரசர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரசர் முறை ஆட்சியிலலாம் அந்த சமயத்தில் காயின் வந்து கோல்டு காயின் யூஸ் பண்ணாங்க. கோல்டை தான் அவங்க உடச்சி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுலேயே கூட அதோட அடுத்த கட்டம் தான் அந்த மெட்டல் காயின்ஸ்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். மெட்டல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸும் இருந்தது, அது கூட சில்வர் காயின்ஸு ப்ளஸ் பிரான்ஸ் காயின்ஸ், அந்த மாதிரி ஒரு வழிமுறை வந்தது. ஸோ இது வந்து ஒரு பொருளுக்கோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் காயின்ஸை அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் அதுக்கு தகுந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் மணி. இந்த பேப்பர் மணி எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் காலத்துலேருந்து தான் இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சீனர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சமூகத்தில் அவங்க பேங்க்ன்ற மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க, எல்லா ஊருக்கும் எல்லா மாவட்டத்தும். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாவட்டத்தில் மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் ஐஓயு. அந்த ஐஓயுவை இவங்க ரிட்டனாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு கிலோ கோல்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு பார்ட்டி எந்த அளவுக்கு தங்கத்தை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பேப்பரோட மதிப்பு அவங்க கொடுப்பாங்க. வெளியில் எடுத்து வந்து அவங்க அதை எல்லாருமே அந்த பேப்பர்களை வச்சுருக்கிறதுனால அதை மாற்று விதமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கார்டு, நத்திங் பட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்றது இப்போ நீங்கள் பணத்தை கேரி பண்ண தேவையில்லை, உங்கள் பர்ஸு கூட உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு பாக்கெட்டில் ஈஸியாக உங்களுக்கு ஒரு கார்டு வச்சுருந்து நீங்கள் என்ன கண்ட்ரியில் வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுதான் பணம், பிளாஸ்டிக் கார்டுன்றது. அடுத்தது அதோட அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மணி நம்ம அந்த காலத்தில் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். அதனால் அதோட விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்றது தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஜிபே பண்ணுறோம், பேடிஎம் பண்ணுறோம், பேங்க் ட்ரான்சாக்ஷன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற ஆரம்ப காலத்தில் இருக்குன்னு சொன்னால் அது கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும். இன்னும் வந்து அதை மக்கள் ஏற்றுக்கவும் இல்லை, பட் புறம் தள்ளிவிடும். இதை வேர்ல்டில் நடக்கிற ஒரு எல்லா நடவடிக்கையில் பார்க்கும்போது கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியோ இல்லை கிரிப்டோ கரன்சியோட வேறு வடிவத்துலையோ வேறு ஒரு மாற்று பணம் கண்டிப்பாக மனிதர்களிடையே வந்துடும் அப்படின்றது கருத்து இல்லைங்க. அதனால தாங்க இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் கூட இப்போது கொஞ்சம் மக்களிடையே ப்ராப்ளமாக இருக்குது. ரீசன் பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிலாம் தான். ஏன்னா யூஎஸ்டிடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, பிட்காயினில் வாங்கிக்கிறாங்க, பிட்காயினில் வாங்கி வச்சா சேஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மணியோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த உலக நாடுகளில் இருக்க கவர்மெண்ட்டுக்கு தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கலையே தவிர மக்கள் வந்து இதை பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் அக்செப்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரக்கூடும். இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இந்த லாபம்ன்றது ஒருத்தருக்கு எப்படி வருது, ஒருத்தர் எதை வாங்கி வச்சா எப்படி லாபம் வருது, அவருக்கு பேசிக்காக அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவரோட ட்ரேடிங்கோட எஜுகேஷன் அறிவு வளர்ந்து அவர் மிக நல்ல ட்ரேடராக வர்றது அப்படின்றது அப்பாற்பட்டது. பட் அதோட ஏபிசிடி அல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா,
இது நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதோட மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அதில் நீங்கள் எந்தளவு நல்லா உங்களை வளர்த்துக்க முடியும்னு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய ஃபாரெக்ஸ் கிளாஸஸ் இப்போ யூடியூப்பில் சொல்லி கொடுத்தாலும் அவங்க எல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணுறது இங்கே தான். என்ன நடக்குதுன்றது ஒரு சாமானியனுக்கும் புரிய வகையில் யாரும் விளக்கறதில்ல. ஜஸ்ட்டு ட்ரேடிங்னோடனே இட்ஸ் எ வெரி ராக்கெட் சயின்ஸ், அதை நீங்கள் கற்றுக்கிட்டா பெரிய ஆள், எல்லாரும் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதை எப்படி ஈஸியாக கற்றுக்கணுன்றது யாரும் சொல்ல. இதுக்கு இந்த புள்ளிக்கு தான் நான் ஒரு விளக்கமாக இதை தரலான்னு இருக்கேன். பாருங்கள், இந்த எப்படி லாபம் வருது ஒருத்தருக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அப்படின்றத விளக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் யூரோப்பில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி, எதர் ஜெர்மனி ஆர் ஃப்ரான்ஸ், இட்டாலி எதில் இருக்கீங்க, ஒரு யூரோ பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து யூஎஸ்க்கு போகிறீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் யூஎஸில் போய் இறங்கின உடனே நீங்கள் அந்த ஊர் பணத்தை மாற்றிக்கணும். நீங்கள் யூரோப்லேருந்து போகிறீங்க, யூஎஸ்க்கு போகிறீங்க, யூரோப்லேருந்து போகும்போது யூரோ உங்கள் கிட்ட இருக்குது, நீங்கள் அதை யூஎஸ்டியாக மாற்றணும். இப்போ வந்து உங்ககிட்ட 100 யூரோ இருக்குது வச்சுக்கலாம். 100 யூரோவை மாற்ற போகிறீங்க. அன்னைக்கான ஒரு யூரோவோட விலை 1.04 யூஎஸ்டி. ஒரு யூரோக்கு நிகரான டாலரோட மதிப்பு $1.04 அப்படின்னு வச்சு $100 நீங்கள் கொடுக்கும்போது அவன் 100 யூரோவை கொடுக்கும்போது 104 யூஎஸ்டியை அவர் உங்கள் கையில் தராரு. ஸோ அந்த 104 யூஎஸ்டியை வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. அப்புறம் யூஎஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த வேலைகளை பார்க்குறீங்க. நீங்கள் உங்ககிட்ட வச்சுருக்கீங்க. பட் உங்களோட அந்த காசு செலவாகலைன்னு வச்சுக்கலாமே. ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன இது ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். நீங்கள் வந்து அதை செலவு பண்ணால் அந்த பணத்தை அப்படியே வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு 2-3 வீக்ஸ் கழிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஏர்போர்ட்டுக்கோ இல்லை வந்து ஊருக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த கரன்சியை வச்சுருக்கோம். சரி, ஓகே, இப்போ தான் நான் ஊருக்கு திரும்ப போகிறேன், எனக்கு இருக்குது டாலர், நான் யூரோவே மாற்றிக்கிறேன் அப்படின்னு விரும்புகிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரோவோட விலையை செக் பண்ணால் அப்போ வந்து ஒரு யூரோ என்ன இருக்குன்னா யூஎஸ் டாலரோட மதிப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ ஒரு யூரோக்கு நிகரான டாலரோட மதிப்பு 0.90 யூஎஸ்டி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 14 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு, 0.14 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்க 104 யூஎஸ் டாலரை அன்னையோட மதிப்பு நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்ககிட்ட 115 யூரோ வருதுங்க. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போது உங்களோட 100 யூரோ, நீங்கள் 100 யூரோ தான் ஊருக்கு வரும்போது, யூஎஸ்க்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ திரும்ப போகும்போது உங்கள்கிட்ட 115 யூரோவாக ஆகிடுச்சு நீங்கள் செலவு பண்ணாத பணத்தை. பட் அதோட மதிப்பு வந்து டாலரோட யூரோவுக்கு நிகரான டாலரின் மதிப்பு கம்மியானதுனால நீங்கள் வச்சுருக்க யூரோட மதிப்பு அதிகமாகிடுச்சு. உங்கள் கையில் இருக்க 104 டாலரை அன்னைய யூரோ ரேட்டுக்கு பிரித்தா 115 யூரோ வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 100 நாள் பணத்தை 15 நாள் வச்சுருந்ததுக்கு பலனா உங்களுக்கு 115 யூரோ கிடச்சிருச்சு. இதுதாங்க அடிப்படை. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் ஒரு கரன்சியை வாங்கி வைக்கிறோம். அதில் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணி இந்த கரன்சி நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஃபண்டமெண்டல் ஏதோ ஒரு அனாலிசிஸோ ஸ்ட்ராட்டஜியோ ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சுக்கிறோம். அது ஸ்ட்ரென்த் ஆனவொடனே நம்ம அதை விற்க செய்கிறோம். இப்படி தான் நம்ம லாபம் பார்க்குறோம். ஸோ நம்ம வாங்கின கரன்சி ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த கண்ட்ரியோட ஒரு வேரியஸ் ரீசன், அவங்களோட அந்த கரன்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இருக்கலாம். ஸோ அங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம், அவங்களோட எக்கானமி நல்லா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த கரன்சி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அந்த கரன்சி ஸ்ட்ராங் ஆனோடனே நம்ம சேல் பண்ணுறோம், நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோம். ஸோ எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்காக எவ்ரி டைம் வி டோன்ட் நீட் டு கோ ஃபார் எக்ஸ்சேஞ்ச். வி கேன் ஓப்பன் எ ட்ரேட் அக்கௌண்ட் ஒரு ப்ரோக்கரோட வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைனில் எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு அவங்க விட்ராயல் கொடுத்துருவாங்க. நம்மளோட டெபாசிட் பண்ணாலும் நம்ம அதை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். வி கேன் ஓப்பன் எ ட்ரேட் அக்கௌண்ட் ஒரு ப்ரோக்கரோட வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைனில் எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு அவங்க விட்ராயல் கொடுத்துருவாங்க. நம்மளோட டெபாசிட் பண்ணாலும் நம்ம அதை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவல் இல்லை நீங்கள் ரிமோட் ஆஃபீஸ் எங்கேருந்து வேணால் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபாரெக்ஸில் நம்ம ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.